என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில், ஆகிலும் மாமிசத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் 2 விதமான கூட்டத்தை குறித்தும் அவர்கள் செய்கிற காரியங்களை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று, மாமிசத்துக்குரியவர்கள், அவர்கள் மற்றவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். மற்றொன்று, ஆவிக்குரியவர்கள், அவர்கள் மற்றவர்களால் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் 2 விதமான கூட்டத்தை காட்டுகிறார். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, மாமியார் மருமகள், இதில் யாரோ ஒருத்தர் ஆவிக்குரியவர்களாகவோ அல்லது மாமிசத்துக்குரியவர்களாகவோ இருந்தால் என்ன நடைபெறும்? அந்த மாமிசத்துக்குரியவங்க ஆவிக்குரியவங்களை இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தில் அவங்கள துன்பப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரியவங்க என்ன செய்வாங்க? அதை தாங்கி கொண்டே இருப்பாங்க. பாருங்கள், இது ஒரு சின்ன உதாரணம் தான். இப்படி தான் எல்லா இடத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அருமையான மகனே, அருமையான மகளே, நீ இன்றைக்கு யாராக இருக்கிறாய்? உன்னை ஆவிக்குரியவன் அல்லது ஆவிக்குரியவள் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? மற்றவர்களை குறித்து புறம் பேசுகிறாயா? மற்றவர்களை தவறான வார்த்தைகளினால் திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லியும் மற்றவர்களை நீங்கள் துன்பப்படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதே போல மற்றவர்களால் கொடிதான துன்பங்கள் வழியாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் மற்றவர்களால் நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், பல பாடுகளை தாங்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். தொடர்ந்து அந்த காரியங்களில் வளர்ந்து வர ஆரம்பியுங்கள். கர்த்தர் ஏற்ற வேளையிலே உங்கள் மூலமாய்தான் தன் மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். பாருங்கள், ஆவிக்குரியவர்கள் மூலமாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார். மாமிசத்துக்குரியவர்கள் மூலமாய் எப்பொழுதுமே அல்ல. பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, நீ ஆவிக்குரியவனா அல்லது மாமிசத்துக்குரியவனா என்பதை நிதானித்து பார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.